வணக்கம் நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி சொல்கிறேன். நியாயாதிபதிகள் 6:15 பார்க்கும்போது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று கிதியோன் சொல்கிறார் என்று பார்க்க முடிகிறது. முதலாவது கிதியோன் சொன்னார், என் குடும்பம் எளிமையான குடும்பம் என்று சொல்கிறார். இரண்டாவது தன்னை குறித்து சொல்லுகிறார், நான் சிறியவன் என் குடும்பத்தை என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கிறார். தாவீதை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். கிதியோனை குறித்தும் ஆண்டவர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு கர்த்தர் கிதியோனை எழுப்புகிறார் என்று பார்க்க முடிகிறது. அப்போ அவர் குடும்பம் பின்னணியை பாருங்க, குடும்பத்துக்குள்ள அவருடைய சூழ்நிலையை பாருங்க. இருந்தாலும் கர்த்தர் அவரை ஊழியத்தில் பயன்படுத்துகிறார் என்று தான் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்த சித்தமாக இருக்கிறார். நம்ம அதுக்கு இடம் கொடுக்க வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறீங்க, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படும், அதை பற்றி வரி பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை அழைக்கும் போது கர்த்தருடைய ஊழியத்தை எடுத்து நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும். வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வாதத்தை அளவலாக பெற்றுக்கோங்க. God bless you.